வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூபர் மாரிதாஸ் அப்படின்னு ஒரு சங்கி ஒருத்தர் இருக்கார்ல, அவரை கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காக கைது பண்ணாங்கன்னா, 3ஆம் தேதி கோர்ட்லேருந்து ஒரு டைரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வைத்துக்கொண்டு தப்பாக வேணும்னே உள்ளர்த்தம் கற்பித்து பேசி நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போது என்ன தான் அதில் சொல்லப்பட்டிருந்தது அந்த டைரக்ஷனில், அது தீர்ப்புன்னு சொல்ல முடியாது, டைரக்ஷன்ஸ் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கே இவங்க அதுக்குள்ளே உள்ளர்த்தம் கற்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது என்ன செய்திகள் அப்படிங்கிறத விரிவாக இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. மாரிதாஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பிஜேபி சங்கி. தொடர்ச்சியாக எப்போதுமே சமூக நீதிக்கு எதிராகவும் இந்துத்துவாவுக்கு ஆதரவாகவும் இந்து மத வெறிக்கு ஆதரவாகவும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த நபர் தான் இப்போ என்ன சொல்லியிருந்திருக்கிறாருன்னா, இப்போ அந்த புசி ஆனந்தெல்லாம் கைது பண்ண சொன்னாங்கல்ல, அதுக்கு உள்ளர்த்தம் கற்பித்து நீதிமன்றம் வேணும்னே செய்யுது அப்படி இப்படின்லாம் பேசியிருக்கான். பேசின உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. புசி ஆனந்த் அப்ஸ்காண்டு தனிப்படை அவரை தேடிக்கொண்டு இருக்கிறது. நிர்மல்குமாரும் கைது செய்யப்படுவார். ஆதவ் அர்ஜுனா கைது செய்யப்படுவாரா இல்லையான்னு இன்னும் தெரியல. அதை குறித்து எந்த செய்திகளும் வரல. பட் ஒவ்வொருத்தராக விரிவாக கைது செய்யப்படுவார்கள். இந்த வழக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த டைரக்டிவில் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 28 பாயிண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக சில புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளிகள் என்னன்றதை விரிவாக நான் உங்களுக்கு வாசிக்க காமிச்சிட்றேன். மொதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அந்த டைரக்ஷனில் 2வது பாயிண்ட்டு. அந்த பாயிண்டில் என்ன தெளிவாக ஒரு டேபிளே கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, ஒரு 7 ஐட்டம் போட்டு, நம்பர் 1, மிஸ்டர் விஜய் ஸ்டார்டட் ஃப்ரம் சென்னை 8:50 hours. Flight landed at Trichy 9:24 hours. Entered to Namakkal 11:55 hours. Reached at the campaign place 14:35 hours. அதாவது 2:35 தான் போய் சேர்ந்துருக்கிறார். இது அவர் எப்போ போக வேண்டியது? காலையில் 8:45 இப்போ வரதா சொல்லியிருந்த இடத்துக்கு அவர் எப்போ போய் சேர்ந்துருக்காரு? மத்தியானம் காலையில் 8:45 இங்கே இருக்குது. மதியானம் 2:35 தான் அந்த வென்யூக்கே கேம்பெயின் இடத்துக்கே சேர்ந்துருக்கிறார். அப்போது நல்ல கணக்கு போட்டு பாருங்கள், டைம் எவ்வளோ ஆச்சு? 8லேருந்து 12 ஒரு 4 மணி நேரம், 4 மணி நேரம் ப்ளஸ் 2 6:30 மணி, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் காலதாமதமாக சென்று இருக்கிறார். அப்புறம் ஸ்பீச் டைம் 14:35 to 14:55, எக்ஸாக்டாக 20 minutes பேசியிருக்கிறார். லெஃப்ட் ஃப்ரம் நாமக்கல் 14:58 hours. எக்ஸிட் ஃப்ரம் நாமக்கல் என்டர்டு டு கரூர். கரூருக்கு எப்போ சேர்ந்துருக்கிறாரு? 16:30 hours. அதாவது மாலை 4:30 மணிக்கு கரூருக்கு வந்துட்டார். நல்லா யோசிச்சு பாருங்கள், 3 மணிக்கு அவருக்கு பேசணும், 4:30க்கு கரூர் வந்துட்டார். 4:30க்கு கரூர் வந்தவர் உடனே பேச வந்திருந்தாருன்னா இவ்வளோ கலைபுரமும் ஆயிருக்காது, ஒன்றும் ஆயிருக்காது. அப்போ கூட லேட் பை 1.5 hours தான். 3 மணின்னு சொல்லியிருக்காரு, 4:30 மணிக்கு கரூர் என்ட்ரு ஆயிடுச்சு. கரூரில் என்ட்ரான 4:30 மணிலேருந்து இன்னொரு 3 மணி நேரம் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? 4:30க்கு கரூருக்கு வந்துட்டார். 7:30 மணிக்கு தான் அந்த கரூரில் பேச வேண்டிய இடத்துக்கே வந்திருக்கிறார். இது நீதிமன்றத்தில் டாக்குமெண்ட் செய்யப்பட்டு விட்டது. அவரோட டிரான்ஸ்போர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது அப்போ வேணும்னு பண்ண நெக்லிஜென்ஸ் தானே, ஏதோ தவறுதலாக நடந்த ஒரு காலதாமதம் இல்லை. கரூருக்கு வந்தாச்சு. கரூரில் போய் வந்தவர் சரி போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கேயோ தங்கிட்டு வந்தார், அதுவும் இல்லை, அந்த பஸ்லேயே தான் இருந்திருக்கிறாரு. அதுதானே விஷயமே. நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ வேணுமுன்னே
3 மணி நேரம் அந்த ஏரியா ஃபுல்லாக விஜய் வந்திருக்காருன்னு க்ரௌடை ஏற்றி அந்த இடத்த நெரிசலாக்கி நாசம் பண்ணி தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தால என்னை கவர்ந்த முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய புள்ளி எதுனா பாயிண்ட் நம்பர் 5. பாயிண்ட் நம்பர் 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் த அபவ் கம்யூனிகேஷன்ஸ். அந்த கம்யூனிகேஷன்ஸை வேறு நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அந்த பாயிண்ட்டை விட்டுட்டேன். அது என்ன கம்யூனிகேஷன்னா, முதல்ல 9/9/2025 அன்னைக்கு 13/12/2025, அதாவது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய இடங்களில் நாங்கள் மீட்டிங் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி எப்போ கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, 15ஆம் தேதி மறுபடியும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு சொல்லி அந்த டிசம்பர் 13ஆம் தேதி என்ன டைமிங் வேணும் அப்படிங்கிறத சாயங்காலம் 5 மணி முதல் 10 மணி வரை அப்படின்னு லெட்டரில் ரிட்டனாக கொடுத்துருக்குறாங்க. இது வர ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் தான் முப்பெரும் விழாலாம் நடக்குது, ஏடிஎம்கேவோட கூட்டம் நடக்குது. அது முடிஞ்ச உடனே தான் நம்மளால் என்ன பண்ணுறாரு, 23ஆம் தேதி இன்னொரு லெட்டர் கொடுக்குறாரு. என்னென்னு, 27ஆம் தேதியே நாங்கள் பேச போகிறோம், 3 to 10 எனக்கு டைம் வேணும், அதுவும் எங்கள் கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானால வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் 25ஆம் தேதி, 23ஆம் தேதி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அப்புறம் 25ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா இல்லைனா உழவர் சந்தை திடல், ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த 2 இடமும் உங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி மறுபடியும் இப்போ உள்ள வேலுசாமிபுரத்தை கேட்டு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதை கொடுத்ததுக்காக அதுதான் சொல்கிறாங்க 5வது பாயிண்டில், based on the above communications, the Deputy Superintendent of Police, Karur, by proceedings dated 26/9/2025, அதாவது 26/9 அன்னைக்கு granted permission to the political party to conduct the program subject to the 11 conditions which are extracted below. ஒரு 11 கண்டிஷன் சொல்லி, இந்த 11 கண்டிஷன்களுக்கு உட்பட்டு நீங்கள் இந்த விழாவை நடத்தணும்னு சொல்லி அந்த கண்டிஷன்ஸை பூரா தமிழ்லேயே கொடுத்துருக்குறாங்க தீர்ப்பில். நம்பர் 1, நிகழ்ச்சி நடத்தும் இடத்தில் உள்ள சென்டர் மீடியன் பகுதிகளில் ஃப்ளக்ஸ் பேனர்கள் வைத்தல் கூடாது. மேலும் தொண்டர்கள் சென்டர் மீடியன் மீது ஏறி நிற்கக்கூடாது. இவற்றை முறையாக கூட்டம் நடத்தும் ஏற்பாட்டாளர்கள் கவனித்து கொள்ள வேண்டும். இதை போலீஸ் பார்க்காது, கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறவங்க தான் பார்த்துக்கணும். நிகழ்ச்சி நடைபெறும் போது தங்களது தொண்டர்களை பயன்படுத்தி போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் கூட்டத்தை நடத்த காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். அங்கே டிராஃபிக்கை கவனிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தான் செய்யணும். வாகனங்கள் நிறுத்தும் இடங்களை முன்கூட்டியே அறிந்து நிகழ்ச்சிக்கு அழைத்து வரும் தொண்டர்களின் வாகனங்களை நிறுத்தும் இடங்களுக்கு முன்கூட்டியே சென்று முறையாக வாகனங்களை நிறுத்தும் இடத்தில் வரிசையாக நிறுத்துவதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தங்களது நிர்வாகிகள் மூலம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் வரக்கூடிய உங்கள் தொண்டர்கள் வரக்கூடிய வண்டியை பார்க்கிங் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல பார்க்கிங் பண்ணுறதுன்ற இடத்த நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏற்பாடு பண்ணுறது மட்டும் அந்த பார்க்கிங் ஒழுங்காக பண்ணியிருக்காங்களான்றதையும் நீங்கள் தான் என்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 4வது கண்டிஷன் என்ன, நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு மின்சார வாரியத்தில் முறையாக அனுமதி பெற்று இருக்க வேண்டும். மின்சார வாரியத்தில் அனுமதி வாங்கிட்டு தான் அந்த இடத்துல நடத்தணும், ஏன்னா கரண்டெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கும்போது ஏதேனும் அவசர ஊர்தி வரும் பட்சத்தில் தொண்டர்கள் மேற்படி வாகனத்திற்கு வழிவிட வேண்டும். ஆம்புலன்ஸு வந்ததுன்னா, ஃபயர் இன்ஜின் வந்ததுன்னா, இதெல்லாம் எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸு அதெல்லாம் வந்தால் அதுக்கு உடனடியாக வழிவிட வேண்டும். 6வது பாயிண்ட், நிகழ்ச்சி நடத்தும் இடத்திற்கு அருகில் வணிக வளாகங்கள் மற்றும் ஐடி நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் பகுதி என்பதாலும் மேலும் அதிகப்படியான தொண்டர்கள் கலந்து கொள்வதால் முதல் உதவி சிகிச்சை செய்வதற்கு முன்னேற்பாடுகள் செய்து வைத்திருக்க வேண்டும். முதல் விஷயமே என்னென்னா, ஃபஸ்ட் எய்டுக்கு உண்டான எல்லா வேலையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தான் பண்ணணும். நானும் நிறைய ஈவெண்ட் நடத்தியிருக்கேன் அட்வர்டைஸிங்கில், இது எல்லாமே எங்களுக்கும் கொடுப்பாங்க. சரியா, அங்கே ஃபஸ்ட் எய்டுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் நீங்கள் தான் பண்ணி வச்சுருக்கணும். 7வது பாயிண்ட்டு, பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு முறையாக தீயணைப்பு துறையினர் சம்பந்தப்பட்ட துறையினரிடம் முன்கூட்டியே அனுமதி பெற்றிருக்க வேண்டும். ஃபயர் சர்வீஸில் சொல்லி எழுதி வாங்கணும். பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சில் சொல்லி எமர்ஜென்சி ஆம்புலன்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கணும். கூட்டத்திற்கு வைக்கப்படும் ஃப்ளக்ஸ் பேனர்கள் தொடர்பாக மாநகராட்சியிடம் உரிய அனுமதி பெற்று இருக்க வேண்டும். பொதுமக்கள் சந்திப்பு
நிகழ்ச்சிக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. மேலும் திருக்காம்புலியூர் ரவுண்டானானது தேசிய நெடுஞ்சாலையின் பிற மாவட்டங்களின் முக்கிய இணைப்பு சாலை என்பதால் எக்காரணம் கொண்டும் பொதுமக்களை பாதிக்கும் வகையில் ரோடு ஷோ நடத்த அனுமதி இல்லை. சரியா, அது ஒரு மெயின் ஹைவேஸோட கனெக்ட் ஆகிற ஏரியா, அதனால் அந்த இடத்துல ரோட் ஷோலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுக்கூட்டம் முடிந்த பின்பு கொடிகள் பதாகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும். 11வது கண்டிஷன், பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி இல்லாமல் எல்இடி திரை மற்றும் மேடை அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதில் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு தி லேர்ன்ட் அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் அண்ட் அந்த இதெல்லாம் அவங்க பேர்லாம் சொல்லிட்டு, only the conditions numbers 7 and 11 are compiled by the said political party, while the remaining conditions are blatantly violated. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 11 பாயிண்ட் சொன்னதில் 2 பாயிண்ட் மட்டும் தான் செஞ்சுருக்காங்க. என்னது, நம்பர் 7 வந்து தீயணைப்பு துறையில் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. சரி, அதாவது தீயணைப்பு துறை உடனே அங்கே வரலாம் மாட்டாங்க, இடத்த பொறுத்து. ஒரு பெரிய ஐசோலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மைதானம் மாதிரி இருந்துன்னா ஃபயர் சர்வீஸ் வண்டியே அங்கே கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க. இல்லைனா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஈவெண்ட் நடத்துகிறவங்க போய் லெட்டர் கொடுக்கணும் ஃபயர் சர்வீஸில். இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல வச்சு நடத்துகிறோம், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு தொடங்கி இத்தனை மணிக்கு முடியும், அதனால் ஃபயர் சர்வீஸ் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு அவங்க அந்த லெட்டர் வாங்கி சீல் போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்துடும். இதை செஞ்சுருக்காங்க. 2வது எதை செஞ்சுருக்காங்க, ஸ்டேஜில் எல்இடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் இவங்க எல்இடி வைக்கலைன்னா, இவங்க ஸ்டேஜே போடலை, பஸ் மேலே தானே நின்று பேசியிருக்காங்க. அதனால் பஸ்லேயே வச்சுட்டு பேசிட்டு போயிட்டாங்க, எல்இடி எதுவும் போடல. இந்த 2 கண்டிஷனை தவிர மீதி எந்த கண்டிஷனுமே, மீதம் இருக்கக்கூடிய 9 கண்டிஷனுங்க, இன்னும் சொல்லப்போனால் 10 கண்டிஷன்னே சொல்லிடலாம். ஏன்னா அந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான் தீயணைப்பு துறைக்கு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க, வேறு எதுவுமே பண்ணல. ஃப்ளக்ஸ் வைக்கிறது அது இதுன்னு எதுக்குமே அனுமதி வாங்கலை, ஒன்றும் வாங்கலை. இப்படி ஒரு ஷோ நடத்தி இவ்வளோ பேரை கொண்டு தொலைச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தான முக்கியமான பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 13வது பாயிண்ட்டு. நிறைய பாயிண்ட் இருக்குது, அதில் சில இதெல்லாம் மேண்டேட்ரியான உள்ள விஷயங்கள், அதனால் அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேண்டாம். 13வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, it was further brought to the notice of the court that the videograph presented by the petitioner, which has also been widely circulated in both print and visual media, clearly shows that the bus carrying Mr. Vijay, the leader of the political party, was involved in an accident. In the footage, it is visibly evident that 2 motorcycles were involved in the accident and that the driver of the bus, having seen the accident, fled from the scene. இந்த 13வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எதனால சொல்கிறேன்னா, அதே மாதிரி அதுக்கு அடுத்த பாயிண்ட்டும். Similarly, another accident on the rear end of the bus is also seen in a videograph, which is witnessed by the person seated in the front left side of the bus. In both instances, no FIR has been registered by the respondent police for the offences of hit and run. இந்த 12-13வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாமும் பார்த்தோம், பிரிண்ட் மீடியா விஷுவல் மீடியா எல்லாத்துலேயுமே அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்கும், பக்கத்துலேயே 2 பேர் 2 வீலரில் வந்து அப்படியே அந்த வண்டிக்குள்ளேயே விழுந்துட்டாங்க. அதே மாதிரி பின்னாடியும் அதே மாதிரி ஒருத்தன் போய் விழுந்தான். இப்படி பஸ்ஸுக்குள்ளே விழுந்தாங்களே, அவங்க என்ன ஆனாங்கன்னே கடைசி வரை வெளியே நியூஸே வரல. எந்த போலீஸ் வந்து இது எந்த ஏரியாவில் நடந்ததுன்னு தெரியலன்றதுனால எந்த போலீஸ் ஸ்டேஷனும் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணலையா என்னன்னு தெரியல. வேணால் இந்த இடத்துல வேணால் காவல்துறையை குற்றம் சாட்டலாம். அந்த பஸ்ஸில் விஜயும் இருந்திருக்கிறாரு, இருக்கும்போதே ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஆக்சிடெண்ட்டில் 2 தடவை ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. 2 தடவையும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படவில்லை. அதுக்காக தான் அந்த பஸ்ஸை கான்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்காங்க, பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸுக்கு வந்து ஆயுத பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இவனுங்க. நம்ம பார்த்தோம்ல அந்த வீடியோஸு, ஆயுத பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் அந்த பஸ்ஸில் 2 ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த 2 ஆக்சிடெண்ட்டும் பதிவும் ஆகலை. அந்த ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. அதை முதல்ல விசாரிங்க, முதல்ல ஒரு எஃப்ஐஆர் போடுங்க அதுக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் அதுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து 25வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the public prosecutor submitted that an FIR has been already registered and that an investigation is underway. This court is not satisfied with the progress or independence of the said investigation. Accordingly, the said submission is declined and the SIT shall
stand constituted with the effect from today. All the available CCTV footages in the place of the incident, more particularly the CCTV footage inside and outside the bus carrying the leader of the political party, shall be seized. The said bus which is involved in the hit and run case shall also be seized. இப்போ இந்த நம்ம 16வது பாயிண்ட் சொன்னோம்ல, இந்த மாதிரி இந்த பஸ் மேட்ரு, அந்த பஸ் மேட்ருக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லைங்கய்யா அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்கோம், அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கிறாங்க, எந்த ஏரியாவில் நடந்தது இதெல்லாம் அதை உடனே உள்ள விஷயங்கள் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இதுவரை போன இந்த ப்ராக்ரஸில் எங்களுக்கு திருப்தி இல்லை, அதனால் இந்த கேஸையும் இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்ட்டை கொடுத்துருங்க, இந்த எஸ்ஐடியை கொடுத்துருங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த கரூர் சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ப்ளஸ் முக்கியமாக பேருந்தில் வெளியே இருந்த கேமரா மற்றும் பேருந்துக்கு உள்ளே இருந்த கேமரா ஆகிய ஃபுட்டேஜஸையும் சேர்த்து கொடுங்க. ஹிட் அண்ட் ரன் கேஸில் போன இந்த பஸ்ஸை முதல்ல சீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு மேல் நடவடிக்கைகள்லாம் இனிமேல் தான் எடுக்கப்படும். ஏன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த பஸ் ஆக்சிடென்ட் நடந்தப்போ இவங்க என்ன பண்ணாங்க, ஐயோயோ பாவம் அப்படின்னு கதறினாங்களா, அடப்பாவி லூசுங்க மாதிரி வந்து விழுந்தாங்க படுறா அப்படின்னு கைகொட்டி சிரிச்சாங்களா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. கோர்ட் வந்து நடவடிக்கை கொஞ்சம் மெதுவாக கூட இருக்கும், ஆனால் இந்த தடவை மெதுவாலாம் இல்லை. 3ஆம் தேதியே வந்துருச்சு, 27ஆம் தேதி இன்சிடென்ட், 3ஆம் தேதி ஒரு 5-6 நாளுக்குள்ளே கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ் ஆகி டைரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு சீரியஸாக அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை இந்த மாரிதாஸ் போன்ற அற்ப புத்தி கொண்டவர்கள்லாம் உள்நோக்கம் கற்பித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழ்நாட்டில் எல்லோருமே அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டோம், நான் உட்பட. அந்த பஸ்ஸில் கீழே விழுந்தாங்களே, நான் கூட என்ன நினச்சிட்டேன், கீழே விழுந்தா அடிபட்டிருப்பான் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டோம். ஆனால் அதை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா இல்லையா? ஆமாம் இவங்க தான் பஸ்ஸில் கீழே விழுந்தவங்க, இவங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னாது ஒரு வீடியோ வரணும்ல, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும்ல. அதோட ஃபாலோஅப்பே வரல. நான் பார்த்தது ஒன்று தான் பார்த்தேன், பஸ்ஸில் விழுந்தது. இது நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, பின்னாடி இருந்த சக்கரத்துலேயும் விழுந்திருக்கிறாங்க. அதை பஸ்ஸில் இருந்து ஒரு நபர் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. மேபி அந்த வீடியோ எடுத்ததே அந்த பஸ்ஸில் இருந்த நபர் தான் வீடியோ எடுத்தார் போல இருக்குது. அப்போ இவங்களுக்கு அந்த பொதுமக்கள் இவங்களோட ரசிகர்களை பார்க்கும்போது எவ்வளோ துச்சமாக மதிக்கிறாங்கன்னு பாருங்கள். பஸ்ஸை சுற்றி வீடுன்னு ஓடிட்டு வராங்களா, பஸ்ஸுக்குள்ளேருந்தே ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காங்க போல இருக்குது. அதனால தான் குறிப்பாக நீதியரசர் என்ன சொல்லியிருக்காங்க, பேருந்தில் இடதுகை பக்கம் உட்கார்ந்திருந்த ஒருவர், இடதுகை பக்கம்னா டிரைவரோட பார்வைக்கு அது உழாது, டிரைவர் வந்து இந்த சைடு உட்காந்துருப்பார். அப்போ இந்த சைடில் உட்காந்து வந்த ஒரு நபர் அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கிறார். அந்த வீடியோவும் வெளியே வந்திருக்கு, அதை நான் பார்க்கல. இந்த பக்கம் தான் விழுந்தது தான் நான் பார்த்தேன், டிரைவர் சைடில் விழுந்தது, ஃப்ரண்ட்டில் விழுந்தது. அப்போது இதையும் கவனமாக நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொண்டு எல்லா வகையிலும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரையும் பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இந்த லூஸுங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு அட்டூழியம் பண்ணிட்டு தெரிகிறாங்கன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.